ஒவ்வொரு வருஷம் நியூ இயருக்கும் நிறைய பேர் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த புது வருஷத்துல இருந்து இதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி என்னுடைய மிகச்சிறந்த சில நண்பர்கள், சில தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் எடுத்துக்கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான சில நியூ இயர் சேலஞ்சு என்னன்னு தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. 75 days ஹார்ட் சேலஞ்ச். அது என்ன 75 days ஹார்ட் சேலஞ்ச் அப்படின்னா, அதாவது நமக்கு எது வராது, நமக்கு எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ந்து 75 நாட்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. அது டெய்லி எக்ஸசைஸ் பண்றதா இருக்கலாம், டயட் இருக்கிறதா இருக்கலாம், ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதா இருக்கலாம், இல்ல டைமுக்கு ஆஃபீஸ் போறதா இருக்கலாம். ஆஃபீஸ்க்குன்னு இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு சரியா போறது, மற்றவங்க முன்னாடி பேசுறது, தைரியமா பேசுறது, நம்ம செஞ்ச வேலையை நம்மளே ப்ரமோட் பண்ணிக்கிறது, நம்மளை நாமளே அட்வர்டைஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி அவர் எதெல்லாம் தனக்கு வராது, கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி சில விஷயங்களை லிஸ்ட் பண்ணிட்டு அதை அடுத்த 75 நாட்களுக்கு தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கிறாரு. ஒரு 75 days சைக்கிள் முடிஞ்சதும் அடுத்த 75 days சைக்கிள் ஆரம்பிப்பார். இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4 75 daysனா 300 நாள் வந்துடும், 4 சைக்கிள். அப்புறம் கடைசி சைக்கிள் வந்துட்டு 65 days சேலஞ்ச் அப்படின்னு 5 சைக்கிள் அவர் பிரித்து வச்சிருக்கிறார். அது என்ன 75 days கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 75 நாட்கள் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஹேபிட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை தொடர்ச்சியாக பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 75 days சைக்கிளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட மறுபடியும் இந்த வருஷமும் மிஸ் பண்ணிட்டோம், திரும்ப அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இல்லை 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல், இந்த சைக்கிள் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த சைக்கிள் மிஸ் ஆகக்கூடாது, இல்லை இந்த சைக்கிளில் நம்ம 3 நாள் விடாமல் பண்ணிட்டோம், 3 நாள் விட்டுட்டோம், அடுத்த சைக்கிளில் இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சு கரெக்டாக 4 சைக்கிளையும் 5 சைக்கிளையும் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமான விஷயங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதை அடுத்த 75 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும்னு நினைங்க. அதுதான் 75 days ஹார்ட் சேலஞ்ச். ரெண்டாவது பாயிண்ட் 90 days மினிமலிசம் கேம். மினிமலிசம் அப்படின்னா என்னன்னா, உணவு, உடை, இருப்பிடம், அவ்வளவுதான். மீதி எல்லாமே அனாவசியம் தான். அந்த உணவுமே நம்ம வயிறு நிறைவதற்கான சாதாரணமான உணவுகளா இருக்கணும், சாதாரணமான உடைகளா இருக்கணும், ஏதோ மழை வெயில் தாங்கக்கூடிய ஒரு இருப்பிடமா இருக்கணும். இவ்வளவுதான் நம்ம தேவை. இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியா ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ கம்மியா நம்ம கன்சியூம் பண்ணணும். ஒருவேளை இந்த உணவு, உடை, இருப்பிடம் தாண்டி எனக்கு சில அத்தியாவசிய தேவைகள் இருக்கு, கண்டிப்பா மொபைல் இருக்கணும், கண்டிப்பா அதுக்கு டேட்டா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் என்னோட தேவை அப்படின்னு அதை மட்டுமே கன்சியூம் பண்ணுங்க. ஒரு 90 நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணி நம்ம இருந்தோம் அப்படின்னா நிறைய பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு எவ்வளோ பேர் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்துட்டு எத்தனை OTTயை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், ஜி தமிழ், சோனி லைவ், ஆகா அப்படின்னு ஏகப்பட்ட OTT சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காரு. சரி, இவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்களே, அப்புறம் தியேட்டரில் போய் படம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை டெஃபினட்டாக தியேட்டருக்கும் போவேன் அப்படின்னு சொல்கிறார். எதற்கு இவ்வளோ OTT சப்ஸ்கிரிப்ஷன்? இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நபர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக 2 சிம் கார்டு வச்சுருக்காங்க. ஒன்று ஏர்டெல், ஒன்று ஜியோ அப்படின்னு. இது போக வீட்லேயும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்காங்க. 2 சிம் கார்டுக்கு ரீசார்ஜும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு 90 நாட்களுக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்து பாருங்கள். முக்கியமான ப்ராடக்ட், எனக்கு எது எது அத்தியாவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே அதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று வச்சுருந்தா பரவாயில்ல, நிறைய பேர் 2, 3 யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. மினிமம் ஒரு 5 செட் ட்ரெஸ் இருந்தாலே போதும். வயிறு நிறைவதற்கான சாப்பாடு, தங்குவதற்கான ஒரு சின்ன இடம், இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். வேற எந்த அனாவசிய செலவுகளையும் நான் பண்ணவே மாட்டேன். அப்படி ஒரு 90 நாள் நீங்கள் இருந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு நண்பர் மினிமலிசம் ட்ரை பண்ணி பல லட்சங்களை சேவ் பண்ணி அதில் நான் ஒரு கடனையே அடைச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நான் ஒரு 90 days ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கிறாரு. அதனால நீங்களும் இந்த 90 days மினிமலிசம் சேலஞ்சை எடுத்துக்கோங்க. சாதாரண உணவு, உடை, இருப்பிடம், அப்புறம் சில அத்தியாவசிய பொருட்கள், இதை தவிர்த்து 90 நாட்களுக்கு வேற எதுக்குமே நான் எக்ஸ்ட்ரா செலவழிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு கோல் வச்சு 90 நாட்கள் மட்டும் அப்படி வாழ்ந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். ஒரு 90 நாட்கள்லாம் என்னால் வாழ முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 நாட்கள் மட்டுமாவது ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அதுலேயே நிறைய பணத்தை சேமிச்சிருப்பீங்க. கேஜெட்ஸ் ஃப்ரீ சாட்டர்டே அண்ட் ஃபயர்லெஸ் குக்கிங். அது என்ன கேஜெட் ஃப்ரீ சாட்டர்டே அப்படின்னா, சனிக்கிழமையோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ எந்த ஒரு கேஜெட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. டிவி, செல்ஃபோன்,
ரேடியோ, லேப்டாப்பு இந்த மாதிரி எந்த கேஜெட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதிலே சில எக்ஸ்ட்ரீம் நபர்கள் இருக்காங்க. அவங்களாம் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏசி, மைக்ரோ ஓவன் இதெல்லாம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. மினிமமாக ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் நபர்கள் இருக்காங்க. அவங்க அடுப்பில்லாத சமையல் அப்படின்ற வரைக்கும் போயிடுவாங்க. அதாவது வாரத்தில் ஒரு நாள் அடுப்பில் வைத்து சமைத்த பொருட்கள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், நிலக்கடலை, அப்புறம் பாலில் அவலை ஊற வைத்து சாப்பிடுவது, இந்த மாதிரி உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப இயற்கையான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்வாங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதன் மூலம் உங்களோட மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் 52 வீக் மணி சேலஞ்ச். அது என்ன 52 வீக் மணி சேலஞ்ச் அப்படின்னா, அதாவது இந்த வருஷத்தோட 52 வாரத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க, இல்ல ஒரு எக்ஸல் சீட்ல எழுதிக்கோங்க. முதல் வாரம் பக்கத்துல 10 ரூபாய், ரெண்டாவது வாரம் பக்கத்துல 20 ரூபாய், மூணாவது வாரம் பக்கத்துல 30, நாலாவது வாரம் பக்கத்துல 40, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 52வது வாரம் பக்கத்துல 520 ரூபாய் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வாரம் ஒரு தொகையை நீங்கள் சேமித்திருக்கணும். இப்போ சம்பளம் வந்த உடனே நம்ம கையில் நிறைய காசு இருக்கும். அப்போது அந்த வாரத்தில் நம்ம பெரிய அமௌண்ட் இருக்க இதை அடிச்சுக்கலாம். அதுவே மாத கடைசி வாரம் அப்படின்னா நம்ம கையில் காசு கம்மியாக இருக்கும். அந்த வாரத்தில் இந்த 10 ரூபாயோ 20 ரூபாயோ சேமிக்கிறதுல சேமித்து அந்த வாரத்தை அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 52 வாரமும் ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் அந்த எக்ஸல் சீட்டில் அடிச்சிருக்கணும், சேமிச்சிருக்கணும். ரொம்ப சிம்பிளான அமௌண்ட்டு தான். இப்படி நீங்கள் சேமிச்சா கூட வருஷத்துக்கு 13,780 ரூபாய் சேமிச்சிருக்க முடியும். இல்லைப்பா என்னோட ரேஞ்சுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு அப்படின்னா, அப்போ நீங்கள் முதல் வாரத்திலேயே 100 ரூபாய், ரெண்டாவது வாரம் 200, மூணாவது வாரம் 300, நாலாவது வாரம் 400 அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 52 வாரங்களில் உங்களால் 1,37,800 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்க முடியும். இல்லை என்னால் இப்படி ஒவ்வொரு வாரமும் இன்க்ரீஸ் பண்ணி சேமிக்கிறதுலாம் வேணாம், ஸ்டாண்டர்டாக ஒரே தொகை நான் எழுதி வச்சுக்கிறேன். முதல் வாரம் பக்கத்தில் 300, ரெண்டாவது வாரம் பக்கத்துலேயும் 300 அப்படின்னு ஒரு வாரத்துக்கு நான் 300 ரூபா சேமிப்பேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 300 ரூபா அப்படின்னு நீங்கள் சேமிச்சா கூட உங்களால் அந்த வருஷ கடைசியில் 15,600 ரூபாய் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க முடியும். இல்லைப்பா இப்படி பணமாக சேர்த்து வைக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் 300 ரூபாய்க்கு நான் ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு நல்ல ஷேரை வாங்குவேன், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் இந்த தொகையை ஒவ்வொரு வாரமும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தொகையை எழுதி வச்சு அதில் கூட முதலீடு பண்ணலாம். இந்த மாதிரி 52 வாரமும் சேமிங்க. உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் கையில் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அப்படி சேவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். 52 வீக் மணி சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. அதன் மூலம் கண்டிப்பாக உங்களால் பணத்தை சேமிக்க முடியும். அடுத்த பாயிண்ட் ஃபோன் ஃப்ரீ பெட்ரூம்ஸ். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் பெட்ரூமுக்குள்ளே ஃபோனை கொண்டு போகவே கூடாது. ஃபோனை ஹால்லே வச்சுட்டு பெட்ரூம் போய் தூங்கணும். இல்லை நான் வெளியில தான் படுப்பேன், ரூம்லலாம் படுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உங்களுடைய ஃபோன் இருக்கவே கூடாது. உங்களுடைய படுக்கையிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் உங்கள் ஃபோன் இருக்கணும். அதே போல் நீங்கள் படுப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஃபோன் பார்க்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரத்திற்கு ஃபோன் பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி நம்ம தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்க்காம நம்மளோட பெட்ரூமில் ஃபோன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடைக்கும். நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைச்சிது அப்படின்னாலே உங்களுடைய சிந்தனைகள் உயர்வாக இருக்கும். சிந்தனைகளும் எண்ணங்களும் உயர்வாக இருந்தது அப்படின்னா அப்போ அதற்கான செயல்களும் இன்னும் உயர்வாக இருக்கும். அதன் மூலம் நம்ம செய்யக்கூடிய வேலையில் ஒரு தரம் இருக்கும். அதன் மூலம் பணவரவும் அதிகரிக்கும். தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்க்கக்கூடாது. பெட்ரூமுக்குள்ளே ஃபோனை கொண்டு போகக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு. அதனால் இந்த ஃபோன் ஃப்ரீ பெட்ரூமை சேலஞ்சாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ஹாப்பி டேஸ் ஜார். அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ரைட் யுவர் சேட் டேஸ் இன் வாட்டர், ரைட் யுவர் ஹாப்பி டேஸ் இன் பேப்பர். அதாவது உங்களுடைய மோசமான நாட்களை ஓடுற தண்ணியில் எழுதணும். அப்படி இல்லைன்னா பாத்ரூம் டப்பில் தண்ணியை நிரப்பி கூட எழுதுங்க. அந்த சோகங்கள் தண்ணியிலே போயிடும். அதுவே சந்தோஷமான தினங்களை கலர் பேப்பரில் எழுதணுமா. கலர் சார்ட் வாங்கி அதை சின்னதாக கட் பண்ணி அந்த சந்தோஷமான தினங்கள் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வைங்க. அப்படி போடப்பட்ட உங்களுடைய சந்தோஷமான தினங்கள் இன்னும் அதிகரிக்கும். நம்ம எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்னு அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அதில் எழுதி போடுங்க. இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச நபரோட ஃபோனில் பேசினேன், அவங்களோட வெளியே போனேன், இன்றைக்கி நான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு உங்களுடைய மகிழ்ச்சியான சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணங்களை, பெரிய மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாத்தையும் எழுதி அந்த ஜாரில் போடுங்க. அது இன்னும் அதிகரிக்கும். ஒவ்வொரு வருஷமும் டைரி எழுதணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை தொடர்ச்சியாக நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட மகிழ்ச்சியான தினங்களை ஒரு கண்ணாடி ஜாரில் பதிவு பண்ணி வைங்க. அடுத்த பாயிண்ட், லேர்ன் எனி நியூ ஸ்கில். அதாவது ஏதாவது ஒரு புது விஷயத்த இந்த வருஷம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. அது கார் ஓட்டுறதா இருக்கலாம், வண்டி ஓட்டுறதா இருக்கலாம், சைக்கிள் ஓட்டுறதா இருக்கலாம், ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறதா இருக்கலாம், சமையல் கத்துக்கிறதா இருக்கலாம், கோலம் போடுறதா இருக்கலாம், இன்னும் எப்படி சிறப்பா மேடையில பேசுறது, மற்றவங்க முன்னாடி எப்படி இன்னும் கரெக்டா பேசுறது அப்படின்னு கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல டெக்னாலஜி எல்லாம் எப்படி இன்னும் கரெக்டா பயன்படுத்துறது, சாட் ஜிபிடின்னு சொல்றாங்களே அதை பயன்படுத்துறது எப்படி, இந்த மாதிரி ஏதோ ஒரு புது ஸ்கில்ல நீங்க கத்துக்கணும். அதை எப்படி கத்துக்க போறீங்க, எவ்வளவு நாள்ல கத்துக்க போறீங்க அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று இந்த வருஷம் கத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப அவசியமான விஷயங்கள் தான் கத்துக்கணும்னு இல்லை, மற்றவங்கெல்லாம் கிரேசியாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கலாம். அது இப்போது மற்றவங்களுக்குலாம் ஆண்ட்ராய்ட் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் மற்றவங்களுக்கு சாதாரண விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா அதை கற்றுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் எனக்கு தெரிந்த நண்பர்கள் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான சில நியூ இயர் ரெசல்யூஷன். இதே மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். எண்ணுவதெல்லாம் உயர்வு.